கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவும் சாத்தானும் ஒன்றா? நிறைய பேருக்கு இதில் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் ஒரே ஆள் தான், இயேசு தான் சாத்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம ஏன் அது அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். முதலாவது, சர்ப்பம் என்பது சாத்தான் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்கள்லேயும் பார்த்துருக்கோம், வேதத்தின் அடிப்படையிலையும் அறிவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:1 வந்துட்டு சர்ப்பம் வந்துட்டு ஏவாளை வஞ்சிக்குது. இந்த சர்ப்பத்தை பற்றி தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வந்து பழைய பாம்பு, அதாவது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த பழைய பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சர்ப்பத்தை வந்துட்டு பிசாசும் சாத்தான் என்று அழைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்துட்டு ஒரு சர்ப்பத்துக்கு ஒப்பாக சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதாவது மோசையினுடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து மோசைக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து பாம்பெல்லாம் சர்ப்பத்தை வந்துட்டு அவங்க மத்தியில் அனுப்பி அவங்கள கொல்ல விடுறாரு. அந்த காலகட்டத்தில் மக்கள் மனம் திரும்புகிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் மோசேட்ட, ஒரு வெண்கலத்தில் வந்து ஒரு சர்ப்பத்தை உருவாக்கி நீ அதை ஏற்றி வையே. அப்போ அதை சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த சர்ப்பத்தை வந்து பார்க்கும் பொழுது அது வந்துட்டு அவங்க வந்து பிழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ சர்ப்பமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இறை சக்தியையும் குறிக்கக்கூடியது, பிசாசு சக்தியும் குறிக்கக்கூடியது. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து மோசையை வந்துட்டு பார்வோன் இடத்துல அனுப்புகிறாரு. அப்போது முதலாவது அடையாளம் மோசே செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் கையில் இருந்த அந்த கம்பை வந்துட்டு தூக்கி கீழே போட சொல்கிறாரு. அதை தூக்கி போடும்போது என்ன ஆகுது, ஒரு வலு சர்ப்பமாக மாறுது, அது ஒரு சர்ப்பமாக மாறுது. பார்வோன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சூனியக்காரர்களை கூப்பிட்டு அவர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பை தூக்கி போடுறாங்க, அதுவுமே பாம்பாக மாறுது. ஆனால் இந்த மோசையினுடைய பாம்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த பார்வோனின் சூனியக்காரர்களுடைய பாம்பை வந்து விழுங்கிடுது. அப்போது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இறை சக்தி தான் எல்லா சக்திக்கும் மேலான சக்தி. அதாவது இறை சக்தி தான் உருவாக்கக்கூடிய சக்தி. ஆனால் இந்த பிசாசின் சக்தி எப்படின்னா, இறை சக்தியை இமிட்டேட் பண்ணும், அதற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். இறை சக்தியை இமிட்டேட் பண்ணக்கூடிய சக்தி தான் சாத்தான் சக்தி. ஸோ அதனால் இறை சக்திக்கு ஒத்த வேஷத்தில் தான் இந்த இதுவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் முதலாவது காரியம். அதனால் இயேசு கிறிஸ்துவும் அந்த பழைய பாம்பும் ஒரே பாம்பு அல்ல. இது இயேசு கிறிஸ்து வந்து நம்மை உலகத்தை ரட்சிக்க வந்த மீட்பர். ஆனால் அந்த பழைய பாம்பு வந்து உலகத்தை வஞ்சித்த பாம்பு, பிசாசு. இரண்டாம் காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, 2 பேரும் சிங்கத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளையும் உடைக்க ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்போது இது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாக சொல்லப்படுகிறது. இதே காரியம் சாத்தானை பற்றி, சாத்தானையும் சிங்கத்துக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தை பார்த்துட்டு எப்படி இது வேறுபடுதுன்னு பார்ப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு வந்து என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சாத்தான் வந்து சிங்கம் கிடையாது, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, அதாவது சிங்கத்தின் வேஷத்தை தரித்து கொண்டவன். ஏற்கனவே முன்னாடி இதில் வந்துட்டு நம்ம சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி பார்க்கும் பொழுது முதலாவது ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டான்னு பார்த்தோம். அடுத்தது இந்த பழைய பாம்பு வந்து மற்றவங்களை வஞ்சிக்குது. எப்படி வஞ்சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படி ஒரு யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் ஜெயங்கொண்டாரோ, அதே அந்த சிங்கத்தின் வேஷத்தை போட்டு எவனை கெர்ச்சிக்கலாம் என்று சுற்றி திரிகிறது. அப்போது இது ரெண்டுமே வெவ்வேறான ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்து உண்மையான சிங்கம், ஆனால் சிங்கத்தின் வேஷத்தை அணிந்து கொண்டிருக்கிறவன் இந்த சாத்தான், சிங்கத்தை போல அப்படின்ற வார்த்தை நல்லா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது இந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தான். அதில் நம்ம இதே காரியத்தை குறித்து சாத்தானை பற்றி இது என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தாலும், எபிரேயருக்கு எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் வந்துட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் பிசாசையும் பற்றி சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னவென்றால்,
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதாவது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தார். அப்போது இந்த பிசாஸ் தான் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மரணத்தினால் அந்த பிசாசை ஜெயித்து மரணத்தின் மற்றும் பாதாளத்தின் திறவுகோலை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். இப்பொழுது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரி யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான். அதே போல் இந்த நரகத்தை பற்றி பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறாரு. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்றாரு. அப்போது இங்கே நித்திய அக்கினி வந்துட்டு பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருப்போம், அதாவது தேவன் எப்படி பரலோகத்துக்கு வந்து ஒரு ஆண்டவராகவும் ராஜாவாகவும் இருக்கிறாரோ அதே போல தான் சாத்தான் வந்துட்டு நரகத்துக்கு இருப்பான். இன்னும் நிறைய பேர் நம்ம டிரான்ஸில் போயிட்டு வந்தேன், பரலோகத்தை பார்த்துட்டு வந்தேன், நரகத்தை பார்த்துட்டு வந்தேன், சாத்தான் வந்து ஈட்டியை வச்சு குத்துறான் அப்படின்லாம் கதை கேட்டிருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட துருபதேசங்களையும் நம்ம விட்டு வெளியே வர வேண்டும். இதன் அடிப்படையிலையும், அதாவது மரணத்தின் மற்றும் பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தின் அதிபதியாகிய இருந்த சாத்தானை என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்து அந்த மரணத்தின் பாதாளத்தின் அதிகாரத்தை அவர் பிடுங்கிறாரு. அப்போது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் 2 பேரும் ஒரே ஆள் கிடையாது, இருவரும் எதிரிகள் போன்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் ஒரே நபர் கிடையாது, எதிர் சக்தி தான். சாத்தானை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தவர் எப்படி அதே சாத்தானாக மாற முடியும்? இப்படிப்பட்ட துருபதேசங்களை மற்றும் பிசாசினிடத்தில் இருந்து வரக்கூடிய பொய்களை நாம் நிதானித்து ஆராய்ந்து வேதத்தை நாம் ஒழுங்காக படித்தால்தான் இப்படிப்பட்ட துருபதேசங்களிலிருந்தும் தூஷணங்களிலிருந்தும் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை குறித்து ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் நாங்கள் எங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறோம், தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.